Hello friends, welcome to Rama Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சீக்கிரமா ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணனும்னு ஆசையா அப்பனா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதே சமயம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ்னா கண்டிப்பா உங்களுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ ரவையை வச்சு இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து ஒரு இடியாப்பம் பண்ணிடலாம். ரவையில தான் இந்த இடியாப்பம் பண்ணிருக்கேன். நல்லா சாஃப்ட்டா ஆவி பறக்க செஞ்சிருக்கேன் பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க இப்போ ஈஸியா எப்படி ரவை இடியாப்பம் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் ரவை எடுத்துர்க்கேன். இப்போ நான் ஒரு pan வச்சிட்டேன். நம்ம ரவை வந்து எவ்வளவு எடுக்கறோமோ அதுக்கு 1 டம்ளர் ரவை எடுத்தா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த அளவு எடுக்கறோமோ அதே அளவு 2 பங்கு தண்ணி. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தேவையில்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவையை போட்டு நல்லா சாஃப்ட்டா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து இடியாப்பமா புழியிறதுனால ரவை வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வாசனையா இருக்கணும்னா ஒரு லைட்டா ஒரு வாட்டி வறுத்துட்டு கூட நீங்க செய்யலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவை வந்து கட்டி வராம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேஸை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கேஸை நீங்க பெருசு பண்ணிக்கோங்க. நீங்க கேஸை பெருசா வச்சுட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியா ஆயிடும். இப்போ அடுப்பை ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு மூடி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வெந்தா போதும். உங்களுக்கு ரவை நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். சூப்பரா வெந்துச்சு பாருங்க, சாஃப்ட்டா. அவ்வளவுதான். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு வெந்தா போதும். ரவை நல்லா வெந்தது நம்மளுக்கே தெரியும். கையில் நல்லா அழகா ஒட்டாம இவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்தா போதும். இது வந்து நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம செஞ்ச ரவை வந்து நல்லா ஆறிடுது ஓரளவுக்கு. இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம இடியாப்பம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கையிலையும் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. உங்களால் எவ்வளோ பெருசு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் இடியாப்பம் வந்து புழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் முறுக்கச்சியில் போட்டுக்கிறேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நான் சில செய்யறதுக்கு. இப்போ நம்ம இதை தட்டில் புழிஞ்சிடலாம். நான் வந்து இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நீ துணியில் கூட நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம புழிஞ்ச இடியாப்பத்தை வச்சுட்டு மூடிடுறேன். இது ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்ததுனால 2லேருந்து 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா அழகாக வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்லேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறட்டும், பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது கொஞ்சமாக ஆறினதுக்கப்புறமா நான் அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டேன். சுட சுட நல்லா ஆவி பறக்க சாஃப்டான ரவை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக 10 நிமிஷம் போதும். ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை ஸ்நாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதை செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து தேங்காய் பால் கூட சாப்பிட்லாம், எந்த குருமா கூட சாப்பிட்லாம், எது கூட வேணாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இடியாப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு மறக்காமல் அனுப்புங்க. மறக்காமல் நம்மளோட ரமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.